எனக்கு லாஸ்ட் மீட்டிங் காட்டுது, அதை ஓப்பன் பண்ணுங்க.
No transaction. Yes, good afternoon all. So welcome you all for today's session. ஸோ இன்னைக்கு செஷனில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா ஜிஎஸ்டி பேஸ்டு தான் என்ட்ரிஸ் வந்து டேலியில் போட்டுட்ருக்கோம். பட் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோம். நிறைய இடத்துல வந்து டிரான்சாக்ஷன் இன்கம்ப்ளீட்னு வருது, மிஸ்மேட்ச் டிரான்சாக்ஷன் சொல்லி வருது. ஸோ இதெல்லாம் வரத்துக்கு என்ன ரீசன்? ஸோ இந்த ரீசனை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பேசிக்காக வந்து ஜிஎஸ்டியை வந்து எப்படி அப்டேட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் என்டர் பண்ணும்போதே கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு இந்த எரர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். எஸ், ஜிஎஸ்டிஆர் 1 பண்ணும்போதோ இல்லை ஜிஎஸ்டிஆர் 2B ரீகன்சிலேஷன் பண்ணும்போதோ நமக்கு எரரை வந்து ஈஸியாக வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும்.
ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு செஷன் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டீட்டெயில்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜிஎஸ்டின்னு சொன்னோம் இல்லையா? எஸ். ஸோ சார் சொல்லுங்க. ஆனா குப்பையில இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன வேலை வாங்குறீங்க பாத்தீங்களா? அதான் பிரச்சனை எனக்கு. சார் நீங்க ஏதாவது பேசணும்னாக்கா கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார், மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா? ஏங்க கஷ்டம் கொடுக்கணும் அதெல்லாம் வாங்காதீங்க. ஓகே. ஸோ நம்ம ஜிஎஸ்டின்னு சொல்லும் போது நம்ம இந்த ஜிஎஸ்டியில் வந்து மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ் பேசிக்காக டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி அப்டேட் பண்ணுறது. ஸோ இந்த அப்டேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு செஷனில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? எஸ். ஸோ நம்ம ஜிஎஸ்டின்னு சொல்லும் போது பேசிக்காக என்ன சொல்கிறோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நம்ம டேலியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாக்கா என்ன ப்ரொசீஜர் பண்ணணும்? ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து F11 ஃபீச்சர்ஸில் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். எஸ், F11 கம்பெனி ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனேபிள் ஜிஎஸ்டின்னு கொடுத்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். எஸ், இதை ஆக்டிவேட் பண்ணும்போது ஜிஎஸ்டி நம்பரை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிப்போம். ஓகேவா? எஸ், இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இது பை டிஃபால்ட்டாகவே வந்து நம்ம எல்லாரோட கம்பெனிலையும் எஸ் நம்ம கஸ்டமராக இருக்கட்டும் இல்லை நம்ம கம்பெனியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருப்போம். செகண்ட் ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், நம்ம கூட்ஸ் ஹேண்டில் பண்ண போகிறோமா, அதாவது ஸ்டாக் ஐட்டம்ஸாக நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோமா இல்லை சர்வீசஸ் ஓரியன்டாக நம்ம பண்ண போகிறோமா, இதை நம்ம டிசைட் பண்ணணும். இதை டிசைட் பண்ணிட்டு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் அண்ட் அடுத்தது என்ன பண்ண போறோம், HSN கோடு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் எல்லாமே மென்ஷன் பண்ணணும் இல்லையா? எஸ், ஜிஎஸ்டி ரேட் டீடைல்ஸ் வந்து மென்ஷன் பண்ண போறோம் அண்ட் HSN டீடைல்ஸையும் வந்து நம்ம மென்ஷன் பண்ண போறோம். ஓகே, இந்த HSN டீடைல்ஸும் ஜிஎஸ்டி ரேட் டீடைல்ஸும் எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம்? ஸோ டேலியை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ், இதில் வந்து லெவல் 1 இருக்கு. லெவல் 1 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி லெவல். ஸோ கம்பெனி கிரியேட் பண்ணும்போதே என் கம்பெனியில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரே HSN கீழே வருதுனாக்கா எஸ், அங்கே வந்து நம்ம கம்பெனி லெவலில் நம்ம மென்ஷன் பண்ண முடியும். நம்பர் 1. நம்பர் 2, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் குரூப் லெவல். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் குரூப் லெவல். ஸ்டாக் குரூப் வந்து கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த குரூப்ல வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்க முடியும். இது வந்து செகண்ட் லெவல். நெக்ஸ்ட் லெவல் 3 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் ஐட்டம்ஸ். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் ஐட்டம்ஸ்ல மென்ஷன் பண்ணணுமா? எஸ், வி கேன் மென்ஷன். நெக்ஸ்ட் லெவல் 4. லெவல் 4 வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெட்ஜர் லெவல். ஸோ லெட்ஜர் வைஸ் நம்ம கொடுக்கறது வந்து லெட்ஜர் லெவல். நெக்ஸ்ட் லெவல் 5, இது வந்து டிரான்சாக்ஷன் லெவல். ஸோ இதை வந்து நம்ம பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னாக்கா நம்ம கம்பெனியில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி ரேட் டீட்டெயில், அந்த ஜிஎஸ்டி பர்சன்டேஜும் HSN டீட்டெயில்ஸும் நம்ம எந்த லெவலில் கொடுக்க போகிறோம், இது வந்து நம்ம கிளியராக இருக்கும். சார் நாங்கள் வந்து ஸ்டாக் ஐட்டமில் தான் கொடுக்க போகிறோம்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் ஐட்டமில் தான் கொடுக்க போகிறோன்னு சொன்னீங்கன்னா ஸ்டாக் ஐட்டமில் மட்டும்தான் கொடுக்கணும், வேற எங்கேயுமே கொடுக்கக்கூடாது. பட் இது என்ன ப்ராப்ளம் எங்கே கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாக் ஐட்டம்ல கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் டிரான்சாக்ஷன்லையும் போய் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டாக் ஐட்டம்லையும் கொடுத்துருப்பாங்க, டிரான்சாக்ஷன்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வவுச்சரை சேவ் பண்ணும்போது அக்செப்டா ஓவர் ரைட்டான்னு கேட்கும். அது ஏன் ஓவர் ரைட்டான்னு கேட்குதுனாக்கா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு பர்சன்டேஜை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அந்த பர்சன்டேஜை வந்து டிரான்சாக்ஷன் லெவலில் நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணுறீங்க, அதனால அதை ஓவர் ரைட் பண்ணுமான்னு கேட்கும். நம்ம ஸ்டாக் ஐட்டம்ல ஃபார் எக்ஸாம்பிள் 18% கொடுத்துருக்கேன், நான் டிரான்சாக்ஷன்லையும் 18% தான் கொடுக்குறேன்னா எஸ், ரெண்டுமே சேம் பர்சன்டேஜ் தான். பட் இது என்ன எடுத்துக்கோனாக்கா நீங்கள் ஏற்கனவே ஸ்டாக் ஐட்டம்ல கொடுத்துட்டீங்க, பட் மறுபடியும் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷனில் கொடுக்குறீங்க, ஓவர் ரைட்டான்னு கேட்கும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஓவர் ரைட்டுன்னு கொடுக்காம எஸ்ன்னு கொடுத்து நம்ம சேவ் பண்ணியிருப்போம். இப்போ எஸ்ன்னு கொடுத்து சேவ் பண்ணும்போது என்ன ஆகும்,
நாக்கா இது வந்து எரராகவே போய் இருக்கும். அப்போ வந்து வவுச்சர்லாம் சேவ் ஆகிடும், எல்லாமே கரெக்டாக ப்ராசஸ் ஆகிடும். பட் நான் GSTR 1 ஓப்பன் பண்ணும்போது எனக்கு என்ன எரர் காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் இன் டிரான்சாக்ஷன் சொல்லி காமிக்கும். சார் நான் என்டர் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக தான் என்டர் பண்ணியிருக்கோம், ஜிஎஸ்டி டேக்ஸ் அமௌண்ட் எல்லாமே கரெக்டாக தான் கால்குலேட் பண்ணியிருக்கு, பட் மிஸ்மேட்ச் இன் டிரான்சாக்ஷன் வருது. எஸ், இது ஒரு ரீசன். ஸோ நீங்கள் எந்த இடத்துல எந்த லெவலில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லெவலில் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். சார் நான் கம்பெனி லெவலில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஓகே. மறுபடியும் நான் ஸ்டாக் ஐட்டம்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஓகே. இப்போ என்ன எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்பெனி லெவலில் நான் ஒரு பர்சன்டேஜை மென்ஷன் பண்ணிட்டு வேற எங்கேயுமே மென்ஷன் பண்ணலைனாக்கா எஸ் கம்பெனி லெவல்ல இருந்து தான் எடுத்துக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், லெவல் 1 கம்பெனி லெவலில் கொடுத்துருக்கேன், பட் ஸ்டாக் ஐட்டம்லையும் நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லும் போது ஸ்டாக் ஐட்டம்ல இருந்து தான் எடுக்கும். ஸோ லேட்டஸ்ட் லெவல், எஸ், டாப் டு டவுன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ், ஃபிஃப்த் பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறத யூஸ் பண்ணலாமான்னு பார்க்கும், செகண்ட் பிளேஸ்ல இருக்கான்னு செக் பண்ணணும், இருந்ததுனாக்கா செகண்ட் பிளேஸ்ல இருந்து எடுத்துக்கும். தேர்ட் பிளேஸ்ல இருக்கான்னு பார்க்கும், இருந்ததுன்னா அங்கிருந்து எடுத்துக்கும். ஃபோர்த் பிளேஸ், அதே மாதிரி ஃபிஃப்த் பிளேஸ். ஸோ இந்த 1 to 4ல நீங்க எது கொடுத்துருந்தீங்கனாலும், இல்லை லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4ல கொடுத்துருந்தீங்கனாலும் நீங்க டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லெட்ஜர் லெவல்ல இருந்து தான் எடுக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட், ஒரு சில இடத்துல என்ன பண்ணியிருப்போம்னாக்கா நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனே வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணும்போதும் நமக்கு அந்த எரர் வரும். இப்போ இந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? நான் இப்போ என்ன பண்றேன்னாக்கா ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்டாக் ஐட்டம் மட்டும் கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் ஏ, லெட்ஸ் டேக் இந்த ப்ராடக்ட் ஏன்னு எடுத்துப்போம். இது வந்து யூனிட் வந்து NOS நம்பர்ஸ். ஓகே, இதோட பர்ச்சேஸ் வேல்யூ, இதோட சேல்ஸ் வேல்யூ. ஓகே, இது வந்து 5% டாக்ஸ். ஸோ இதோட HSN கோடு, இது வந்து சாம்பிளுக்காக கொடுக்குறேன். எஸ், இது வந்து HSN கோடு. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இதே மாதிரி எனக்கு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ ப்ராடக்ட் பி, ப்ராடக்ட் சி, ப்ராடக்ட் டி, ப்ராடக்ட் இ. ஓகேவா? ஸோ 5%, அதே மாதிரி HSN கோடும் வந்து வேற வேற இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து 5% ப்ராடக்ட், இது வந்து 12%, இது வந்து 18%, இது வந்து 28%, இது 5% ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல என்கிட்ட வந்து ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டமும் வேற வேற பர்சன்டேஜா இருக்குன்னு எனக்கு தெரியுதுனாக்கா நான் என்ன பண்ணலாம்? எஸ், ஐ கேன் மென்ஷன் த டீடைல்ஸ் இன் த ஸ்டாக் ஐட்டம். ஸ்டாக் ஐட்டம்ல என்னால் கரெக்டாக மென்ஷன் பண்ணிட முடியும், எந்த வித டிஃபிகல்ட்டி இல்லை. நம்பர் 1. இல்லை சார், இப்போ எனக்கு எல்லாமே வந்து 5% தான், எல்லா ப்ராடக்ட்டுமே 5% தான்னு இருந்ததுனாக்கா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டம்க்கா மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கம்பெனி லெவலில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஸ்டாக் ஐட்டமோட ஜிஎஸ்டி ரேட் டீடைல் என்னவா இருக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே டிசைட் பண்ணிக்க முடியும். இல்லை சார், எனக்கு வந்து ஒரு 3 ப்ராடக்ட் வந்து 5% வருது, மீதி 2 ப்ராடக்ட் வந்து 12 வேற ஒரு பர்சன்டேஜில் வருதுனாக்கா, இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்சன்டேஜஸ்ல வருதுனாக்கா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஸ்டாக் குரூப் வழியாக நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? எஸ், இப்போ இந்த பர்டிகுலர் சினாரியோல நம்ம என்ன பண்ணலாம்? நம்பர் 1, ஸோ நம்ம ஜிஎஸ்டி டீடைல்ஸ் கொடுக்கும்போது எந்த லெவல்ல கொடுக்கணும்னு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்பர் 1. நெக்ஸ்ட் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூனிட் கிரியேட் பண்றோம் இல்லையா, NOS எல்லாம் கிரியேட் பண்றோம் இல்லையா, இதோட யூனிட் குவான்டிட்டி கோடு வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணியிருக்கோம். நிறைய வாட்டி என்ன பண்றோம்னாக்கா யூனிட் குவான்டிட்டி கோடு சரியா மேப் பண்றது கிடையாது. அதுக்கப்புறம் HSN நம்பர் என்ன பண்றோம்னாக்கா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்ல என்ன இருக்கோ அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிடுறோம். ஸோ ஒரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்ல 4 டிஜிட் தான் இருக்குன்னா 4 டிஜிட் யூஸ் பண்ணிக்கிறோம். இன்னொரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்ல 8 டிஜிட் இருக்குன்னா 8 டிஜிட் யூஸ் பண்ணிக்கிறோம். இன்னொரு பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க வந்து 6 டிஜிட் கொடுத்தாங்கன்னா 6 டிஜிட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரேண்டமா இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க GSTR 1 வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அப்லோட் பண்றீங்க, இல்லை டைரக்டாவே அப்லோட் பண்றீங்கனாலும் இப்போ HSN சம்பந்தமான எரர்ஸ் வந்து நமக்கு அப்டேட் ஆகும்.
ஸோ உங்க கம்பெனியோட ஆனுவல் டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி எத்தனை டிஜிட் நீங்க கொடுக்கணுமோ அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எஸ். ஸோ அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அத்தனை டிஜிட் மட்டும்தான் எடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க லேட்டஸ்ட் ரிலீஸ் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே வந்து நம்மளால செக் பாயிண்ட் வந்து வச்சுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான் இருக்குன்னு வச்சுப்போம். எனக்கு வந்து என்னோட ஆனுவல் டர்ன் ஓவர் பிரகாரம் எனக்கு எத்தனை 4 டிஜிட் தான் யூஸ் பண்ணணும். பட் என்னோட பர்ச்சேஸ் இன்வாய்ஸை பேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னாக்கா இந்த மாதிரிலாம் நான் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொன்றும் ரேண்டமா அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாமே நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமானாக்கா எஸ். இதே ப்ராடக்டை இதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி இந்த மிஸ்மேட்ச் வராம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? எஸ். நான் இப்போ என்ன பண்றேன், டாலி ஓபன் பண்ணிக்கிறேன். எஸ். ஸோ இப்போ இந்த டாலியில் நான் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ஒரு கம்பெனி வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோட கம்பெனியோட டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன். எஸ். எந்த ஃபினான்ஷியல் இயர் இது எல்லாமே கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், கம்பெனி வந்து கிரியேட் பண்ணிடுறேன். கம்பெனி ரெடி. ஓகே. இப்போ ஜிஎஸ்டி வந்து ஆக்டிவேட் பண்ணோம் இல்லையா, நம்ம என்ன பண்றோம்னாக்கா எனேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இது வந்து நார்மலா எல்லாமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி தான் வச்சிருப்போம். இந்த இடத்துல வந்து நம்ம கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பரை வந்து நம்ம கொடுத்து வச்சிருப்போம். எஸ். ஸோ இதையும் நீங்க கொடுத்துருங்க. இதே நீங்க 5.1 யூஸ் பண்றாம இருந்ததுனாக்கா இங்க வந்து ஜிஎஸ்டி யூசர் நேமையும் சேர்த்து இங்க மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ ஜிஎஸ்டி யூசர் நேம்னாக்கா ஆன்லைனில் டைரெக்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்காக யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பீங்க இல்லையா, அந்த யூசர் நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கேஸ் சென்சிட்டிவ் கூட அங்கே எப்படி கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி இங்கே என்டர் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இவிசி மெத்தடா டிஎஸ்சி மெத்தடா, எஸ், இது மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு, செட் ஆல்டர் கம்பெனி ஜிஎஸ்டி ரேட் டீடைல். ஸோ இந்த இடத்துல எஸ் கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ், எனக்கு கம்பெனி லெவல்ல தான் கொடுக்க போறேன்னு தெரிஞ்சால் இந்த இடத்துல கம்பெனி லெவல்ல கொடுத்துடலாம். எஸ். ஸோ என் கம்பெனில எல்லாமே வந்து ஒரே ஜிஎஸ்டி நம்பர் தான்னாக்கா எஸ், இந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் எல்லாமே சேம் லெவல்னாக்கா இந்த இடத்துல வந்து கொடுத்துடலாம். ஓகே. எஸ். 18%. இதை கொடுத்துட்டீங்களா? நெக்ஸ்ட் இது வேணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் இருக்கட்டும். பை டிஃபால்ட்டாவே என்ன இருக்கும்னாக்கா நாட் டிஃபைன்டுன்னு இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ கொடுக்கணும்னா எப்படி மென்ஷன் பண்ணணும்னு காமிக்கிறதுக்காக நான் இங்கே என்டர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, கிரியேட் ஹெச்எஸ்என் சம்மரின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இங்க என்ன பண்ணுங்க, ஆல் செக்ஷன் உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி எத்தனை டிஜிட் வந்து நீங்க ஹெச்எஸ்என் சம்மரி ஜென்ரேட் பண்ணணும். 6னா 6ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க 6ன்னு செலக்ட் பண்ணா என்ன ஆகும்னாக்கா, சார் நான் ஒரு ஸ்டாக் ஐட்டம்ல 8 டிஜிட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒன்றுத்துல 6 யூஸ் பண்ணியிருக்கேன், 6 8 6 8ன்னு மாத்தி யூஸ் பண்ணியிருக்கேன்னாக்கா எஸ், நீங்க இங்க 6ன்னு கொடுத்துட்டீங்கன்னாக்கா எல்லா ஸ்டாக் ஐட்டம்லையும் எஸ் ஃபர்ஸ்ட் 6 டிஜிட் மட்டும் அது எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஹெச்எஸ்என் சம்பந்தமான எரர் வரதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்பர் 1. இல்லை சார் என் கம்பெனிக்கு வந்து 4 டிஜிட் தான் சார் யூஸ் பண்ணணும்னாக்கா எஸ், நீங்கள் 4 டிஜிட் கொடுத்துருந்தாலும் 6 டிஜிட் கொடுத்துருந்தாலும் 8 டிஜிட் கொடுத்துருந்தாலும் என்ன டிஜிட் கொடுத்துருந்தாலும் ரிட்டர்னு வரும்போது, அதாவது ஜிஎஸ்டி ரிட்டர்னு வரும்போது அதில் ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் மட்டும்தான் அது எடுத்துக்கும். ஸோ நமக்கு இந்த ஹெச்எஸ்என் சம்மரி மூலமா வரக்கூடிய எரர்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், 4 டிஜிட்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ எஸ். ஸோ இதை வந்து நான் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னோட கம்பெனி வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், ஜிஎஸ்டி ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன், கம்பெனி லெவலில் ஒரு ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஹெச்எஸ்என் டிஜிட் வந்து எத்தனை வேணும்னு நான் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் ஒவ்வொரு ப்ராடக்டா நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். எஸ், ஸ்டாக் ஐட்டம்ல ஸோ அங்கே சாம்பிளுக்கு கொடுத்தோம் இல்லையா, அந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். எஸ், நம்பர்ஸ்
நம்பர்ஸ். ஸோ இந்த யூனிட் குவான்டிட்டி கோட் வந்து ஒரு சிலர் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இங்க இல்லைன்னு சொல்லிட்டு மேலே போய் நியூ யூக்யூசின்னு சொல்லி கொடுத்து புதுசா கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதுல இருக்கிற லிஸ்ட் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். எஸ். ஸோ ஜிஎஸ்டி அப்ளிகபிள். இப்போ பை டிஃபால்ட்டா என்ன இருக்கு, ஆஸ் பர் கம்பெனின்னு இருக்கா. ஆஸ் பர் கம்பெனினா ஏற்கனவே கம்பெனி லெவல்ல கொடுத்துருக்கிறத எடுத்துக்கணுமா. எஸ், இது அப்படியே ஆஸ் பர் கம்பெனின்னு கொடுத்துட்டீங்கன்னா அங்க இருக்கிறதை எடுத்துக்கும். பட் சம்டைம்ஸ் என்ன பண்றோம்னா, இங்க வந்து ஸ்பெசிஃபைட் டீடைல் ஏன்னு கொடுத்துட்டு இங்க பிளாங்கா விட்டுறோம். ஸ்பெசிஃபிக் டீடைல் ஏன்னு கொடுத்தா இங்கே தான் கொடுக்க போறோம்னு அர்த்தம். பட் இங்க ஸ்பெசிஃபிக் டீடைல் ஏன்னு செலக்ட் பண்ணிட்டு நீங்க பிளாங்கா விட்டீங்கன்னாக்கா அங்க எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ டாக்ஸ் ரேட் நாட் ஸ்பெசிஃபைடுன்ற எரர் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நான் இங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ண போறேன். ஸோ இது வந்து 5% ப்ராடக்ட். ஸ்பெசிஃபிக் டீடைல் ஏன்னு கொடுத்துட்டேன்னா கண்ட்ரோல் ஏ. ஸோ இதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே நான் கொடுத்துட்றேன். நம்பர்ஸ், ஸ்பெசிஃபைட் டீடைல் இயர். ஸோ இங்க வந்து அதிகமாகவே கொடுக்குறேன். 12%. ப்ராடக்ட் சி, நம்பர்ஸ், ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்டா நான் மென்ஷன் பண்றேன். %28. நான் இங்க என்ன பண்றேன், 5 டிஜிட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ நம்ம என்ன ஸ்டாக் ஐட்டம் சொன்னோமோ அந்த ஸ்டாக் ஐட்டம் பேஸ் பண்ணி நான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ஸ்டாக் ஐட்டமும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக ஒரு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஈவனாக தான் HSN நம்பர் கொடுக்கணும். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரேண்டமாக கொடுத்துருக்கேன். பட் இது என்ன ஆகும்னாக்கா, நம்ம F11ல கொடுத்துருக்கோம்ல, எனக்கு 4 டிஜிட் தான் வேணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வரும்போது அது 4 டிஜிட் மட்டும் எடுத்துக்கும். பட் இப்போ நீங்க டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணும்போது அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம். இப்போ என்னோட கம்பெனில என்ன பண்றேன், நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்றேன். F9 பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். ஓகே. ஸோ ஐட்டம் வைஸ் நம்ம இங்க என்டர் பண்ண போறோம். ஸோ ஐட்டம் இன்வாய்ஸா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பரை நான் என்டர் பண்றேன். எஸ், பார்ட்டி நேம். ஸோ எந்த பார்ட்டி கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றோமோ அந்த பார்ட்டி நேம் கிரியேட் பண்ணிக்கிறோம். சன்ட்ரி கிரெடிட்டாஸ். ஸோ அந்த கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் ஏ. இது கொடுத்தாச்சா. நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன பண்ணிருப்போம், கிரெடிட் பர்ச்சேஸ் கிரியேட் பண்ணிருப்போம், ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணிருப்போம், லோக்கல் பர்ச்சேஸ், அவுட் ஸ்டேஷன் பர்ச்சேஸ் கிரியேட் பண்ணிருப்போம். ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் பர்ச்சேஸ். நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கனாக்கா பர்ச்சேஸ் அட் 5%, பர்ச்சேஸ் அட் 12%, இந்த மாதிரிலாம் கூட கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து லோக்கல் பர்ச்சேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டாக் ஐட்டம்ல டீடைல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியாச்சுனாக்கா இந்த ஸ்கிரீன்ல எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுடலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்கிரீன்ல வந்து ஸ்பெசிஃபைட் டீடைல் இயர்னு பிளாங்கா விட்டுறாங்க. இங்க வந்து ஸ்பெசிஃபைட் டீடைல் இயர்னு கொடுத்துட்டு இங்க வந்து நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்லாம் போய் செலக்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த இடத்துல வந்து நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் வரும் இல்லையா. ஸோ இங்க வந்து நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து லோக்கல் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. பட் நீங்க இதை வந்து செலக்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இதை செலக்ட் பண்ணாலும் நமக்கு
ப்ராப்ளம் வரும். அது என்ன வரும்னு தான் சொல்றேன். நான் இப்போதைக்கு வந்து நான் லோக்கல் பர்ச்சேஸ்ன்னு செலக்ட் பண்ணேன். பட் லோக்கல் பர்ச்சேஸ் வேணா சிஸ்டம் இன்ஃபோர்னு கொடுத்துருங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து பர்சன்டேஜையும் எதுவும் கொடுக்கல, இல்லை பர்சன்டேஜ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. கண்ட்ரோல் ஏ. ஸோ நான் இப்போ ஒவ்வொரு ப்ராடக்டாக செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்டோட பர்ச்சேஸ் ப்ரைஸை என்டர் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் பி, ப்ராடக்ட் சி, ப்ராடக்ட் டி, எஸ். அதே மாதிரி நான் இங்கே கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்புட் சிஜிஎஸ்டி, டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி. இங்கே பர்சன்டேஜ் எதுவும் கொடுக்காதீங்க. இங்கேயும் நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னாக்கா நிறைய பர்சன்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். பர்சன்டேஜ் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்புட் எஸ்ஜிஎஸ்டி, டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ஜிஎஸ்டி. One second. எஸ், ஜிஎஸ்டி. இது வந்து எஸ்டிஎஸ்டி இல்லையா? எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எஸ்டிஎஸ்டின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? எஸ்ஜிஎஸ்டி வந்து நமக்கு கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுலலாம் நமக்கு எந்தவித டிஃபிகல்ட்டும் இல்லை. பட் நம்ம என்ன மெயினாக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல நம்ம ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தாக்கா அது நமக்கு எப்படி வந்து அப்டேட் ஆக போகுது. ஸோ அதுதான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஜிஎஸ்டி லெட்ஜரை கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது எஸ்ஜிஎஸ்டி லெட்ஜரையும் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த எஸ்ஜிஎஸ்டிக்கான டாக்ஸ் வந்து நமக்கு கால்குலேட் ஆகும். சேவ் பண்ணு. இப்போ எனக்கு வந்து இங்கே டாக்ஸ் எல்லாமே எனக்கு கால்குலேட் ஆயிடுச்சு. ஓகேவா? எஸ், டாக்ஸ் எல்லாமே கால்குலேட். இந்த டாக்ஸ் கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் ஃபர்ஸ்டே செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? ஆல்ட் ஏ கொடுத்தீங்கன்னாக்கா, ஆல்ட் எஃப்ஐ கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே எல்லாமே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 5% தான் கால்குலேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம கொடுத்தது எவ்வளோ? 5%, 12% எல்லாமே கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். சோர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி டீடைல் லெட்ஜர்லேருந்து எடுத்திருக்கு. ஹெச்எஸ்என் டீடைல் நாட் அவைலபிள். ஸோ நம்ம இந்த ஸ்க்ரீன் எப்படி ஓப்பன் பண்ணோம்? ஆல்ட் ஏ, ஆல்ட் எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு நமக்கு இந்த டீட்டெயிலாக நமக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்க்ரீன்லேருந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஜிஎஸ்டி டீட்டெயில் எங்கேருந்து எடுத்திருக்கு? லெட்ஜர்லேருந்து எடுத்திருக்கு. சோர்ஸ் வந்து எங்கே இருக்குது? ஹெச்எஸ்என் சோர்ஸ் வந்து நாட் அவைலபிள்னு இருக்குது. ஏன் நாட் அவைலபிள்னு இருக்குன்னா, நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னாக்கா இந்த லோக்கல் பர்ச்சேஸில் வந்து நம்ம என்டர் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் ஏன்னு சொல்லி பிளாங்க் ஆகிட்டோம். அதனால இங்கேருந்து எடுத்துக்கிச்சு. பட் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கணும்? ஆஸ் பர் கம்பெனின்னு தான் கொடுத்துருக்கணும். இங்கே என்ன பண்ணியிருக்கணும்? ஆஸ் பர் கம்பெனின்னு தான் கொடுத்துருக்கணும். நம்ம இங்கே 5% கொடுத்துருந்தால 5% தான் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணுறீங்க. எஸ், இப்போ நான் ஆல்ட் ஏ, ஆல்ட் எஃப்ஐ கொடுக்குறேன். இப்போ எனக்கு கிளியரா அப்டேட் ஆயிருக்கும் பாருங்க. சோர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி டீடைல் ப்ராடக்ட் ஏலேருந்து எடுத்திருக்கு. ஹெச்எஸ்என் டீடைல் ப்ராடக்ட் ஏலேருந்து எடுத்திருக்கு. எனக்கு இங்கே ஹெச்எஸ்என் நான் என்ன ஹெச்எஸ்என் கொடுத்தனோ அந்த ஹெச்எஸ்என் எல்லாமே வந்திருக்கா? எஸ், 5%, 12%, 18%, 28% அண்ட் 5%. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கரெக்டாக நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இது கரெக்டாக இருக்குன்னா நான் சேவ் பண்ணிக்கிறேன். எஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு பர்ச்சேஸ் சாம்பிளுக்கு என்டர் பண்ணிக்கிறேன்.
எல்லா ஸ்டாக் ஐட்டமும் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கொடுக்குறேன். செக் பண்ணணும் ஆல்ட் ஏ ஆல்ட் எஃப்ஐ. ஸோ இது எல்லாமே கரெக்டாக அந்தந்த பர்சன்டேஜ் அந்தந்த ஜிஎஸ்டி ஹெச்எஸ்என் நம்பர் எல்லாமே அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஹெச்எஸ்என் நம்பர் இங்கே கரெக்டாக வந்திருக்கா. இல்லை சார் நாங்கள் கொடுத்தது வேற நம்பர் இங்கே வேற நம்பர் வந்திருக்குன்னாவே இந்த லைனை செக் பண்ணி பார்த்துடுங்க. சோர்ஸ் ஆஃப் ஹெச்எஸ்என் டீடைல் எங்கேருந்து எடுக்குதுன்னு பார்த்துருங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஒன்று நாட் அப்ளிகபிள்னு கொடுக்கணும், இல்லை அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும், இல்லை மாஸ்டர்லேருந்து எடுத்துக்கோன்னு சொல்லி மாற்றணும். ஸோ இந்த டிசிஷன் வந்து இந்த ஸ்க்ரீனை பேஸ் பண்ணி தான் உங்களால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஏ. ஸோ பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி கிடையாது, நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி முடிச்சிடுறோம். நெக்ஸ்ட் சேல்ஸ். இப்போ சேல்ஸ்ன்னு சொல்லும் போது சேல்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுல வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ்ன்னு சொல்றதை விட என்னென்னலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணும். நம்பர் 1, ஸோ டாக்குமெண்ட் நம்பர். இந்த டாக்குமெண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்குமெண்ட் நம்பர்னா என்னது, இந்த வவுச்சர் நம்பர். இந்த வவுச்சர் நம்பர்ல நம்ம நிறைய நம்பர்லாம் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் AS-P/36/24/25 இந்த மாதிரிலாம் டிசைனாக கொடுக்குறோம். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பேசஸும் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தாக்கா நீங்கள் GSTR1 அப்லோட் பண்ணும்போது எரர் வரும். நம்ம டாக்குமெண்ட் நம்பர் கொடுக்கும்போது இந்த டாக்குமெண்ட் நம்பர்ல ஸ்பேஸ் எதுவும் வரக்கூடாது. நடுவில் எங்கேயுமே என்ன வரக்கூடாது, ஸ்பேஸ் வரக்கூடாது. நம்பர் 1. செகண்ட், என்னோட டாக்குமெண்ட் நம்பர் நான் இந்த மாதிரி டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க, /2425 டைப் பண்றேன்னாக்கா இந்த மாதிரி 0ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இது எல்லாமே பேசிக் டீடைல்ஸ். ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். பட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இதெல்லாமே வந்து உங்களுக்கு எரர் வந்து வர ஆரம்பிக்கும். என்ன வரக்கூடாது, நடுவில் ஸ்பேஸ் வரக்கூடாது, 0ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது, இந்த பேக் / யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பேக் / பதிலாக நீங்கள் ஃபார்வர்ட் / நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த / நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேக்வர்ட் / வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சார் நான் 0ல தான் ஸ்டார்ட் பண்ணணும்னாக்கா முன்னாடி ஏதாவது ஆல்ஃபபெட்டை சேர்த்துக்கோங்க. சேல்ஸா எஸ்ல ஸ்டார்ட் ஆகும், S00983 இந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் நம்பரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ கூட நிறைய டவுட்டுன்னு சொல்லி கால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எரர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக எனக்கு வருது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும்போதே அதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், ரெக்டிஃபை பண்ணி வச்சுட்டோம்னாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் சேல்ஸ் என்டர் பண்ண போகிறேன். சேல்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு B2C சேல்ஸ் போடுறேன். எஸ், கேஷ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ரமேஷ்ன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. ஸோ அவரோட ஃபோன் நம்பர் நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ரமேஷ் வந்து B2Cலேயே அன்ரெஜிஸ்டர்னு இருக்கு, அது ஓகே. நெக்ஸ்ட் சேல்ஸ் அக்கௌண்ட். அதே மாதிரி சேல்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஆஸ் பர் கம்பெனின்னு கொடுத்து விட்டுருங்க, வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ இவர் வந்து ப்ராடக்ட் ஏ பர்ச்சேஸ் பண்றாரு. ஓகே, 2 நம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்றாரு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1800. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், CGST SGST கால்குலேட் பண்ணணுமா, அவுட்புட் CGST டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் CGST. அதே மாதிரி அவுட்புட் SGST டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் GST SGST. ஸோ இதை கொடுத்துட்டீங்கன்னாக்கா Alt A Alt F இங்கேயே கிளியரா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? எஸ், கண்ட்ரோல் ஏ. ஸோ ஒரு B2C சேல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி எனக்கு நிறைய B2C சேல்ஸ் வருது, அந்த B2C சேல்ஸ் எல்லாமே நான் போட்டுட்டு இருக்கேன். ஒரு சிலர் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். அவுட்புட் CGST அவுட்புட் SGST. நீங்க எது போட்டாலும் Alt A Alt F செக் பண்ணிக்கோங்க. எஸ், இது வந்துடும். ஸோ கிராஸ் செக் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் எதுக்கு இந்த டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணேன்னா கொஞ்சம் நிறைய டிரான்சாக்ஷன் இருந்தால் ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து எரர் வந்து செக் பண்ணும்போது எப்படி செக் பண்ணுறதுன்றது நமக்கு கொஞ்சம் காமிக்கிறதுக்காக கொஞ்சம் டிரான்சாக்ஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எஸ், ஆல்ட் ஏ ஆல்ட் F5. ஓகே, கரெக்டாக இருக்கு. சப்போஸ் இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே டைப் பண்ணிட்டேன், நான் இங்கே வந்து ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், யாருக்கும் தெரிய போதில்லை. எஸ், சேவ் பண்ணால் கரெக்டாக தான் சேவ் ஆகும். பட் இது என்ன ஆகும்னாக்கா நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1ல போகும்போது உங்களுக்கு எரர் காமிக்கும். டாக்ஸ் டைப் நாட் ஸ்பெசிஃபைன்னு வராது, மிஸ்மேட்ச் இன் ஜிஎஸ்டி ரேட் கால்குலேஷன் சொல்லி வரும். ஸோ இதை வந்து நம்ம இங்கேயே நம்ம செக் பண்ணிடலாம். என்னது, ஆல்ட் ஏ ஆல்ட் F5 கொடுத்தீங்கன்னா இங்கேயே வந்துடும். இந்த ஸ்க்ரீன்லேயே இங்கே கால்குலேட்லாம் ஆயிருக்கா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 2 டோட்டல் வருது பாருங்க. சார், ஆஸ் பர் கால்குலேஷன் இந்த அமௌண்ட் தான் வரணும், பட் உங்களோட டிரான்சாக்ஷனில் இந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுவும் நம்ம இப்போ பார்க்கும்போது நமக்கு எதுவும் தெரியாது. சேவ் பண்ணால் ஈஸியாக சேவ் ஆகிடும், ஏன்னா இது மேஜர் இதெல்லாம் கிடையாது. பட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது வரும்போது உங்களுக்கு அந்த இடத்துல எரர் காமிக்கும். ஸோ நான் இதை அப்படியே நான் சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த எரர் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். எஸ், சேவ் ஆகிடும். நான் என்ன டீட்டெயில் கொடுத்தனோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி அது சேவ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு B2B டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணுறேன். S1 கம்பெனி, சன்ட்ரி டெப்டாஸ். ஸோ இந்த கம்பெனி வந்து லோக்கல் தமிழ்நாட்டிலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்குறேன். சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி என்டர் பண்றேன் இல்லையா, என்டர் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்க்ரீன் வருது இல்லையா, இந்த ஸ்க்ரீன்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெசிஃபை டீடைல் பிளாங்க் விட்டுறது, இல்லை ஸ்பெசிஃபை டீடைல்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்க ஆஸ் பர் கம்பெனின்னு கொடுக்குறேன். 12% தான் இருக்கு, கரெக்டா? ஓகே, நான் இதையே என்ன பண்றேன், ஸ்பெசிஃபை டீடைல் ஏன்னு கொடுத்து அதே 12% தான் கொடுக்குறேன். என்ன வருதுன்னு மட்டும் பார்ப்போம். அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டும் மாத்திருக்கேன். நம்ம பர்சன்டேஜ் எல்லாம் எதுவும் மாத்தல, பட் என்ன பண்ணிருக்கேன், ஸ்பெசிஃபிக் டீடைல் ஏன்னு சொல்லி கொடுத்து அப்டேட் பண்ணிருக்கேன். இதே என்ன பண்றாங்கன்னாக்கா எல்லா ஸ்டாக் ஐட்டத்துக்குமே வந்து ஸ்பெசிஃபிக் டீடைல் ஏன்னு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும், நீங்க இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும், அக்செப்டா ஓவர் ரைடா பேக்கா. ஏன்னா இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னாக்கா, சார் நீங்க ஏற்கனவே ஸ்டாக் ஐட்டம்ல மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அந்த ஸ்டாக் ஐட்டம்ல இருந்து எடுக்காம நீங்க என்ன பண்றீங்க, வவுச்சர்ல வந்து நீங்க அதை கொடுத்துருக்கீங்க. ஈவன் தோ நீங்க சேம் டீட்டெயில் நான் ஸ்டாக் ஐட்டம்ல கொடுக்கவே இல்லைனாக்கா அதை பத்தி கவலையப்படாது. பட் ஸ்டாக் ஐட்டம்லையும் கொடுத்துருக்கேன், நான் டிரான்சாக்ஷனையும் கொடுத்துருக்கேன் போது டிரான்சாக்ஷன்ல இருக்கிறத தான் யூஸ் பண்ணணும், ஓவர் ரைட் பண்ணுமான்னு கேட்கும். நான் அதெல்லாம் கொடுக்காம வெறும் அக்செப்ட் எஸ்ன்னு மட்டும் கொடுத்துட்றேன். எஸ், சேவ் ஆகுமானாக்கா சேவ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு கம்பெனிஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்றேன், ஸ்பெசிஃபிக் டீடைல் இயர், PGST, SGST. ஓவர் ரைடான்னு கேட்குது, ஓவர் ரைடுன்னு கொடுக்காம நான் வெறும் அக்செப்ட்னு மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வேற ஒரு கம்பெனி கிரியேட் பண்றேன். ஸோ இது வேற ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, ஸோ வேற ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லும்போது அந்த ஸ்டேட்டோட டீடைல்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோமா, அந்த ஸ்டேட்டோட ஜிஎஸ்டி நம்பரை நம்ம இங்க கொடுப்போம். சேல்ஸ்
ஸோ நம்ம இது மட்டும் கொடுத்துட்டு நம்ம அடுத்தது நம்ம சிஜிஎஸ்டி எஸ்சிஎஸ்டி கால்குலேட் பண்ணிட்டாக்கா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, பட் இங்க என்ன பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல வந்து இந்த ஃப்ரைட் சார்ஜஸ்லாம் யூஸ் பண்ணிருப்போம். எஸ், லோடிங் சார்ஜஸ், அன்லோடிங் சார்ஜஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரைட் சார்ஜஸ் இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னாக்கா எக்ஸ்பென்சஸ் மேப் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம், ஸ்பெசிஃபிக் டீடைல் இயர், இதுக்கான HSN டீடைலையும் நம்ம கொடுத்துருப்போம். ஸ்பெசிஃபிக் டீடைல் இயர் டாக்ஸபிள், இங்க என்ன பண்ணியிருப்போம்னா லோக்கல் பர்ச்சேஸ் டாக்ஸபிள்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து 18% கொடுத்துருப்போம். சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இது வராது, ஏன்னா இது வந்து வேற ஸ்டேட்லயா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அவுட்புட் ஐஜிஎஸ்டி. எஸ், டாக்ஸ் கால்குலேட் ஆயிருக்கும். ஆல்ட் ஏ ஆல்ட் F5 பிரஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்க வந்திருக்கா. பட் அந்த ஃப்ரை சார்ஜஸோட டீடைல் மட்டும் எனக்கு இங்க அப்டேட்டே ஆகல. ஏன் அப்டேட் ஆகலைனாக்கா அதை நான் எக்ஸ்பென்சஸ்ன்னு போட்டு வச்சிருக்கேன். ஸோ எக்ஸ்பென்சஸ்ன்னு போட்டாக்கா எடுக்காது. ஸோ சேல்ஸ்ல வந்து எக்ஸ்பென்சஸே வராது இல்லையா. ஸோ இன்கம்னு மேப் பண்ணணும், இல்லை சேல்ஸ் அக்கௌண்ட்ல வந்து நம்ம மேப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்ட் ஏ ஆல்ட் F5. ஸோ இது வந்து கரெக்டாக வந்து இங்கே அப்டேட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல இன்னும் ஒரு மிஸ்டேக் பண்றதுக்கு என்னெல்லாம் சான்சஸ் இருக்குனாக்கா, மிஸ்டேக்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே சிஸ்டம் இன்ஃபர்ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே லோக்கல் சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ஓகேவா, ஆல்ட் ஏ ஆல்ட் F5. இப்போ ஒரே டிரான்சாக்ஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா வவுச்சர் இஸ் ஹேவிங் கான்ஃப்ளிக்ட் இன் நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஓகே, இங்க என்ன நடந்திருக்கு, இந்த ப்ராடக்ட் ஏ எல்லாமே வந்து இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் அப்டேட் ஆயிருக்கா. எஸ், இது மட்டும் பார்த்தீங்கன்னா லோக்கல் சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ ஒரே டிரான்சாக்ஷன்ல லோக்கல் சேல்ஸ் இன்டர்ஸ்டேட் ரெண்டுமே வந்து வராது. நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல ரெண்டு நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஒரே இன்வாய்ஸ்ல வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வருதுனாலும் எஸ், ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் சொல்லி வரும். ஸோ நீங்க அதெல்லாம் செக் பண்ணாமல் நீங்க அப்படியே சேவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் அப்படியே சேவ் ஆகிடும். ஸோ இன்னும் நான் வேற வேற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிக்கிறேன். எஸ், இதையும் நான் சேவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனும் நான் சேவ் பண்ணி வச்சாச்சு. ஓகே, இந்த டிரான்சாக்ஷன்லாம் சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எஸ், எவ்ரி மந்த் வந்து நம்ம இந்த டிரான்சாக்ஷன் தான் போகும். இந்த டிரான்சாக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஃபைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ், ஸோ டிஸ்பிளேல ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ், ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்ல ஜிஎஸ்டிஆர் 1 எடுத்த உடனே எஸ், B2C இன்வாய்ஸ், எனக்கு இங்க இன்வாய்ஸ் வந்து அப்டேட் ஆயிடும். அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் இருக்கா. எஸ், அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா நிறைய காமிக்கும். செஸ் வேல்யூ டிஃபைன்டு, இங்க ஃபர்ஸ்ட் நம்ம மேல போய் பார்ப்போம் டிரான்சாக்ஷன் வித் இன்கம்ப்ளீட்னு. இதை கொடுத்தோன்னா இங்க நிறைய வரும். ஸோ எல்லாம் கரெக்டாக தான் போட்டோம், இங்க வரல. சார் HSN நம்பர் கொடுத்துருக்கேன், HSN வந்து இன்வாலிட்னு வந்திருக்கு. நான் வந்து ஜிஎஸ்டி ரேட்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க எத்தனை எரர் காமிக்குது பாருங்க. செஸ் வேல்யூஷன் டைப் இஸ் இன்வாலிட், நாட் ஸ்பெசிஃபைட். HSN இஸ் இன்வாலிட், மிஸ்மேட்ச், நாட் ஸ்பெசிஃபைட். ஜிஎஸ்டி ரேட் டீடைல் ஓவர் ரிடன் இன் டிரான்சாக்ஷன். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எரர். நம்ம என்ன பண்றோம்னாக்கா இந்த மாதிரி வரும்போது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு சிம்பிளா நம்ம இங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ்னு, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ்னு கொடுத்துறோம்.
கொடுத்தாக்கா ஒரு சில ஃபார்மேட் எல்லாமே அது என்ன ஆகுதுனாக்கா அதுவே அக்செப்ட் பண்ணிக்குது. அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்லோட் பண்ண ட்ரை பண்ணும்போது அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு வந்து மிஸ்மேட்ச் எரர். அப்லோட் நீங்க ஜேசன் ஃபைலா ஜென்ரேட் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா அங்க எரர் ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி அதெல்லாம் செக் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேவா? ஸோ அந்த எரர்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணிட்டு நான் தெரியாம அக்செப்ட் ஆஸ் இட் இஸ்ன்னு கொடுத்துட்டேன். என்ன பண்ணலாம், எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ல போயிட்டு டிரான்சாக்ஷன் அக்செப்டட் அஸ் வேலிட்னு காமிச்சாக்கா இது இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்து இதை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம். அன்டூ அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். இங்க அன்டூ பண்ணாக்கா மறுபடியும் அது எரர்ல போய் அப்டேட் ஆகும். மறுபடியும் நான் இங்க அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். சரி, ஒவ்வொரு எரரா எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு பார்ப்போம். என்டர் செஸ் வேல்யூவேஷன் டைப் இஸ் நாட். மேல இருந்து செக் பண்ணாதீங்க, கீழ இருந்து செக் பண்ணிக்கோங்க. எஸ், செஸ் வேல்யூவேஷன் டைப் இஸ் இன்வேலிட். ஸோ இங்க வந்து கரெக்டா இந்த ப்ராடக்டே எடுத்து காமிச்சது. இந்த ப்ராடக்ட்ல தான் செஸ்ஸை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டைரக்டா அந்த ப்ராடக்ட்டுக்கு போறேன். இங்க செஸ் கொடுத்துருக்கேனாக்கா இங்க செஸ் வந்து நான் எதுவும் கொடுக்கல. ஸோ அப்போ ஏன் இங்கே அப்டேட் ஆயிருக்கு? இது வந்து என்ன இருக்கு, நாட் அப்ளிகபிள்ல தான் இருக்கு. Alt A, Alt F5. எஸ், வேல்யூ ஓவர் ரிட்டன் பை யூசர். ஸோ இங்க என்ன நடந்திருக்கு, இங்க வந்து ஏதோ ஒரு என்ட்ரியில வந்து என்டர் பண்ணும்போது இது இல்லை, இந்த இடத்துல கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து செஸ் வந்து செஸ் டீடைல்ஸ் வந்திருக்கா, இதுதான் எரர். ஸோ நீங்க இது வந்து ஆஸ் பர் மாஸ்டர்னு இதை மாத்திட்டு அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கோங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணும்போதே இங்க வந்து நம்ம 1400 மாத்திருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நமக்கு இங்க சேஞ்ச் ஆயிடும். எஸ், ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ் ஆயிடும். என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா அக்செப்ட் எஸ். ஸோ அந்த எரர் வந்து இங்க கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு எரர் கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், ஜிஎஸ்டி ரேட் டீடைல்ஸ் ஆர் ஓவர் ரிட்டன் இந்த டிரான்சாக்ஷன். ஸோ இந்த ஜிஎஸ்டி டீடைல்ஸ் ஓவர் ரிட்டர்னு வந்ததுனாவே என்ன அர்த்தம்னாக்கா, எஸ் இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக் டீடைல்னு நம்ம இங்க கொடுத்துருக்கோம்னு அர்த்தம். ஆஸ் பர் மாஸ்டர்னு மாத்திட்டாக்கா அக்செப்ட் ஆயிடும், நம்பர் 1. அப்படி இல்லைன்னா வவுச்சரை சேவ் பண்ணும்போது ஓவர் ரிட்டர்ன் சொல்லி கொடுத்து, இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி மாற்றணும்னாக்கா ஓகே மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்கே வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இல்லையா, சேவ் பண்ணும்போது இங்கே என்ன கேட்குது, அக்செப்டா ஓவர் ரைடன் பேக்கப் கேன்சலான்னு கேட்குது இல்லையா, இங்கே வந்து ஓ ப்ரெஸ் பண்ணி ஓவர் ரைடுன்னு கொடுத்து அக்செப்ட் பண்ணி ஸோ கொடுத்தீங்கன்னாக்கா அந்த எரரும் நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், HSN இஸ் இன்வேலிட் மிஸ்மேட்ச்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் இல வந்து HSN வந்து இன்வேலிடா இருக்குன்னு சொல்லி காமிக்குது. ப்ராடக்ட் இ என்டர் ப்ரெஸ் பண்றேன். எஸ், 5 டிஜிட் தான் கொடுத்துருக்கோம். ஒன்று 4 கொடுக்கணும், இல்லை 5 கொடுக்கணும், 6 கொடுக்கணும், இல்லை 8 கொடுக்கணும். 4, 6, 8. நான் இங்கே 5 தான் கொடுத்துருக்கேன். அதனால தான் நமக்கு இங்கே என்னக்க எரர் வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அந்த HSN எரர் கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, டிரான்சாக்ஷன் கண்டெய்னிங் கான்ஃபிளிக் நேச்சர் ஆஃப் ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம டிரான்சாக்ஷன் போடும் போதே கொஞ்சம் டைம் எடுத்து அங்கேயே ரெக்டிஃபை பண்ணியிருந்தோம்னாக்கா இவ்வளோ எரர்ஸ் எல்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாமே ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். ஸோ இது என்ன எரர், டிரான்சாக்ஷன் நேச்சர் ஆஃப் கான்ஃபிளிக். எஸ், ஸோ இது என்ன ஆயிருக்கு, ஒரே டிரான்சாக்ஷன்ல வந்து இதை சொன்னோம் இல்லையா, இன்டர்ஸ்டேட்டும் இருக்கு லோக்கல் சேல்ஸும் இருக்கு, அதனால தான் இந்த எரர் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி லெட்ஜர்லாம் கிரியேட் பண்ணும்போது இங்க லோக்கல் சேல்ஸ்லாம் கொடுக்காதீங்க, சிஸ்டம் இன்ஃபோர்ட்னு கொடுத்துருங்க. அதுவே எடுத்துக்கும், லோக்கலா இன்டர்ஸ்டேட்டா எக்ஸ்போர்ட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஸோ நீங்க சிஸ்டம் இன்ஃபோர்ட்னே கொடுத்துருங்க. அதை கொடுத்தீங்கன்னாக்கா அந்த எரர்ஸ் எல்லாமே நமக்கு அப்டேட் ஆயிடும்.
போக போக வந்துட்டே இருக்கு. மிஸ்மேட்ச் இன் ஜிஎஸ்டி டாக்ஸ் ரேட் டீடைல். எஸ், இங்க ப்ராடக்ட் ஈல ஒரே டிரான்சாக்ஷன்ல என்ன இருக்கு, சிஜிஎஸ்டி இருக்கு, எஸ்டிஎஸ்டி எல்லாமே கலந்துருக்கு. ஓகே, ஆல்டிஏ ஆல்டிஎஃப்ஐ, இது என்ன ரீசன்? ஸோ கால்குலேஷனுக்கும் இதுக்கும் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி காமிக்குது. ஸோ நான் என்ன பண்ணலாம், இங்க வந்து டெலீட் பண்ணிட்டு டாக்ஸ் அமௌண்ட்டை மட்டும் டெலீட் பண்ணா அது ரெஃப்ரெஷ் ஆகிடும். எஸ், ஹெச்எஸ்என் இஸ் இன்வாலிட் நாட் ஸ்பெசிஃபைட். ஸோ இந்த லோடிங் சார்ஜஸ்க்கு ஹெச்எஸ்என் நம்பரே நம்ம கொடுக்கலாம். சர்வீஸ்னாக்கா 6 டிஜிட் தான் வரும். நான் இங்கே எத்தனை கொடுத்துருக்கேன், 1 2 3 4 5 6 7 டிஜிட் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு ஹெச்எஸ்என் நம்பர் தப்புன்னு சொல்லி வருது. ஸோ கரெக்டாக நம்ம இங்கே அப்டேட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிச்சா? இப்போ கிளியர் பண்ணா அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் 0ன்னு வந்துடுச்சா? எஸ். B2B இன்வாய்சஸ், B2B இன்வாய்சஸ் இந்த 2 இன்வாய்ஸ். எஸ், அவுட்டோட பொறுத்த வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் B2C இன்வாய்ஸ் எல்லாமே தனித்தனியா நமக்கு இங்க அப்டேட் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்கன்னு வச்சு. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்கன்னாக்கா என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன எக்ஸ்போர்ட் கொடுக்குறீங்களா? எஸ், எக்ஸ்போர்ட்ல ஜிஎஸ்டி ரிட்டர்ன் கொடுத்து வந்துச்சா? இப்போ இந்த இடத்துல போய் டாக்குமெண்ட் சம்மரியை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாம் கரெக்டா இருக்கா? டோட்டலா 7. எஸ். ஸோ 4 வந்து B2B டிரான்சாக்ஷன், 3 வந்து B2C டிரான்சாக்ஷன். டோட்டலா எனக்கு மேட்ச் ஆச்சு. இதே கிரெடிட் நோட் டெபிட் நோட் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னாக்கா எல்லாமே நமக்கு இங்க வந்து ப்ராப்பரா நமக்கு அப்டேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஹெச்எஸ்என் சம்மரின்னு எடுத்தீங்கன்னாக்கா, எஸ், ஹெச்எஸ்என் சம்மரி நான் இங்க 6 டிஜிட்னு கொடுத்தேன்னா, எஸ். ஸோ மேக்சிமம் எல்லாமே வந்து 6 டிஜிட் தான் எடுத்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்க தனித்தனியா அப்டேட் பண்றீங்களா? தனித்தனியா அப்டேட் பண்ணும்போது தான் நமக்கு இங்க எரர் வரும். ஸோ ஹெச்எஸ்என் நம்பர் கொடுக்கும்போது யூனிஃபார்மா என்ன டிஜிட் வேணுமோ அந்த டிஜிட்டை மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களோட கம்பெனியோட ஆனுவல் டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி, அக்ரிகேட் ஆனுவல் டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி 4 டிஜிட் யூஸ் பண்ணுமா, 6 டிஜிட் யூஸ் பண்ணுமா, இல்லை 8 டிஜிட் யூஸ் பண்ணுமா, அதை வந்து கிளியரா யூஸ் பண்ணிக்கோங்க. சார் 1.5 crores விட கம்மியா இருக்கு சார், எங்களுக்கு ஹெச்எஸ்என்னே தேவையில்லை சார்னாக்கா, நம்ம அந்த F11ல என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து செட் ஆல்டர் ஜிஎஸ்டியில வந்து ஹெச்எஸ்என்னே தேவை இல்லைன்னாக்கா இங்க வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹெச்எஸ்என் சம்மரி வந்து நன்னு கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஹெச்எஸ்என் சம்மரியே வந்து உங்களுக்கு வராது. ஸோ நீங்க இங்க வந்து ஹெச்எஸ்என் சம்மரியை காமிக்காது, ஏன்னா ஹெச்எஸ்என் சம்மரியை நீங்க வேண்டான்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. ஓகேவா? ஸோ நீங்க அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஹெச்எஸ்என் ப்ராப்ளமும் வராது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னாக்கா, எஸ், என்ன அப்டேட் பண்ணணுமோ அந்த டீட்டெயில் வந்து கரெக்டா இங்க வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆல் செக்ஷன் 4 டிஜிட். ஸோ எனக்கு இங்க ஹெச்எஸ்என் சம்மரி வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, எஸ். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ப்ராப்பரா வந்து அப்டேட் பண்றோம். ஓகேவா? ஸோ இதுல ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் கரெக்டா நீங்க தான் என்ன பண்ணணும், செக் பண்ணி என்டர். ஸோ என்டர் பண்ணும்போதே கேர்ஃபுல்லா நீங்க என்டர் பண்ணீங்கன்னாக்கா நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். இல்ல சார் நாங்க லேட்டஸ்ட் ரிலீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், லேட்டஸ்ட் ரிலீஸ் யூஸ் பண்ணா இதே ப்ரொசீஜர் தான். ஸோ நீங்க எல்லாமே டீடைல் வந்து அன்சர்டன் டிரான்சாக்ஷன் எல்லாமே 0 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்சேஞ்சில் போவீங்க, அப்லோடு ஜிஎஸ்டி ரிட்டர்னு கொடுப்பீங்க. கொடுக்கும்போது அதுதான் எஸ், இந்த ஸ்க்ரீன்ல இருந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் ஹெச்எஸ்என் சம்மரி கரெக்டா இருக்கா, நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் சம்மரி கரெக்டா இருக்கா, எல்லாத்தையும் இங்க வந்து நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், சென்டுன்னு கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ். ஸோ எந்த டீட்டெயில்ஸ் நீங்க அப்டேட் பண்ணீங்கனாலும் அந்தந்த டீட்டெயிலு
எஸ் கரெக்டாக ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ வேற வேற டீட்டெயில் மாற்றி பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஸோ இதை பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் 2B செக் பண்ணணும். எஸ் 2Bல போய் பாருங்க, அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் கிளியராக இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ பட் எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்கணும்னாக்கா இந்த சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர்லாம் நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ F12ல ஷோ டாக்குமெண்ட் நம்பர் எஃபெக்டிவ் டேட். ஸோ நீங்கள் சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பரும் இங்கே சேர்ந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கேருந்து நம்ம கிராஸ் செக்கும் பண்ணிக்க முடியும். சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம இங்கே வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அது GSTR 1 இருந்தாலும் சரி, GSTR 2B இருந்தாலும் சரி, GSTR 3B இருந்தாலும் சரி, எஸ் எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து இந்த ரிவர்ஸ் சார்ஜ் வந்து செல்ஃப் இன்வாய்ஸிங்கில் போடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரெண்ட்டுக்கு மெயினாக வருது இல்லையா, RCMல கால்குலேட் பண்ணணும்னு ரொம்பலாம் வரி பண்ணாதீங்க. அழகாக லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. எஸ் ஆஃபீஸ் ரெண்ட், சாரி கிரியேட்ல லெட்ஜர்ல ஆஃபீஸ் ரெண்ட். ஸோ இன்கம் இல்லை சேல்ஸ், ஸோ எதில் வேணுமோ அதை மேப் பண்ணிக்கோங்க. சாரி இது எக்ஸ்பென்சஸ் இல்லையா, சாரி எக்ஸ்பென்சஸ் கொடுத்தாச்சு. இதுக்கான GST நம்பர் எஸ் 6 digit HSN நம்பர் கொடுத்தாச்சு. ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் இயர் எஸ், இது வந்து 18%. இதை கொடுக்குறீங்க இல்லையா, இதை கொடுத்த உடனே applicable for reverse charge எஸ்ன்னு கொடுத்துரும். applicable for reverse charge எஸ்ன்னு கொடுத்துரும். எஸ்ன்னு கொடுத்துட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. எஸ் முடிஞ்சிச்சா, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து பர்ச்சேஸ் இன்வாய்சிங் நம்ம யூஸ்வலாக ஜேர்னல்ல போட்டு புக் பண்ணிப்போம். பட் இன்வாய்சிங்ல போட சொல்றாங்க. ஸோ F9 பர்ச்சேஸ் கண்ட்ரோல் H ப்ரெஸ் பண்ணி அக்கௌண்டிங் இன்வாய்ஸா மாத்திக்கோங்க. எஸ் சப்ளையர் தான் கொடுக்கல, ஸோ சப்ளையரோட நம்பர் கொடுத்துக்கிறேன். யார் ஓனரோ எஸ் ஹவுஸ் ஓனர், அவருக்கு தான் பேமெண்ட் பண்ண போறோம். ஸோ சண்டே கிரெடிட்டார், அவருக்கு GST நம்பர் இல்லை. ஸோ இங்க வந்து GST நம்பர் இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா அன்ரெஜிஸ்டர்னு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். எஸ் ஆஃபீஸ் ரெண்ட். ஸோ ஆஃபீஸ் ரெண்ட் வந்து 40,000 பே பண்ணுறேன்னு வச்சு. எஸ் 40,000. ஸோ இங்கே CGST SCSTலாம் போடணுமானாக்கா நீங்கள் போட்டிங்கன்னா கூட வராது. ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அப்ளிகபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ்னு கொடுத்துட்டோமா. ஸோ அதனால இங்கே வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளேவே ஆகாது. இதை அப்படியே சேவ் பண்ணிடுங்க. முடிஞ்சிச்சு. ஸோ லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது எனேபிள் ரிவர்ஸ் சார்ஜின் மட்டும் கிரியேட் பண்ணுங்க போதும். அப்டேட் ஆயிடுச்சா, ஓகே. இது என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு செல்ஃப் இன்வாய்சிங் சொன்னோம் இல்லையா. எஸ் இப்போ இந்த வவுச்சரை நான் பிரிண்ட் எடுக்கிறேன். பிரிண்ட் நார்மலாக நீங்கள் எடுக்கிற மாதிரி போட்டிங்கனாவே இங்கே டைட்டில் வந்து எஸ், நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் செல்ஃப் இன்வாய்சிங்னு கொடுத்துட்டீங்கன்னாக்கா எஸ் செல்ஃப் இன்வாய்சிங்னு சொல்லி வந்துடும். பிகாஸ் ரிவர்ஸ் சார்ஜ் வந்து நம்ம தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் செல்ஃப் இன்வாய்சிங் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்றது. பட் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சார் செல்ஃப் இன்வாய்ஸ் போட சொன்னோம், நாங்கள் இன்வாய்ஸ் போட்டோம், GSTR 1ல வரல, GSTR 1ல வரலன்னு. ஸோ அது இல்லை, இன்வாய்ஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்வாய்ஸாக போட்டு நான் பிரிண்ட் அவுட் எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா. எஸ் இப்போ இதை வந்து ரிப்போர்ட்டில் எங்கே போய் பார்க்கலான்னாக்கா, டிஸ்பிளேல ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்டில் GST ரிப்போர்ட்டில் 3Bல போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ் ஃபர்ஸ்ட் டாக்ஸ். இந்த டாக்ஸ்ல வந்து அவுட்வர்டு லயபிலிட்டிஸ் நம்ம பண்ண சேல்ஸ் எல்லாமே வந்திருக்கா. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்வர்டு சப்ளைஸ் அப்ளிகபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ். எஸ் ஹவுஸ் ஓனருக்காக நம்ம போட்ட அந்த செல்ஃப் இன்வாய்சிங் எனக்கு இங்க அப்டேட் ஆயிருக்கு. ஸோ மேலே இங்க லயபிலிட்டியில இது சேர்ந்துடுச்சா, இந்த 3,600 எனக்கு சேர்ந்துடுச்சா. எஸ் லயபிலிட்டியில அது ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்
இன்புட் டாக்ஸ் கிரெடிட். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்வர்டு சப்ளைஸ் அப்ளிகபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ். நானே என்ன பண்றேன், பே பண்ணிட்டு கிளைம் பண்றேன். ஸோ அந்த 3600 எனக்கு இங்க அப்டேட் ஆயிருக்கா? எஸ். ஸோ லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது ப்ராப்பரா நீங்க கொடுத்துட்டீங்கன்னாக்கா இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இதை பத்தி நம்ம வரி பண்ண வேண்டியதே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ GSTR 3B அப்லோட் பண்ணும்போது அதுவும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம சிம்பிளா வந்து ஜிஎஸ்டியை மெயின்டைன் பண்ணணும். இந்த ஜிஎஸ்டியில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன எரர்ஸ் இருக்கு இல்லையா? எஸ், நிறைய வாட்டி பார்க்கும்போது இவ்வளோ எரர் வருதுன்னு சொல்லி ரொம்ப என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, இல்லை டென்ஷன் ஆகிடுது. பட் என்ன எல்லாத்துக்கும் பேசிக் ரீசன் என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் அந்த லெட்ஜர் மெயின்டைன் பண்ணும் போதோ, இல்லை ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணும் போதோ, இல்லை டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணும் போதோ கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னாக்கா இந்த மாதிரி வரக்கூடிய எரர்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு 10 டேஸா வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த மாதிரி எரர்ஸ் தான் வருது. நம்ம எல்லா கஸ்டமருக்கும் என்ன பண்றோம், இதுக்கு முன்னாடி இந்த ரிலீஸ்ல இருந்து நம்ம 5க்கு அப்டேட் பண்ணிடுறோம். இவங்க என்ன பண்றாங்க, அங்க போட்ட மாதிரியே எல்லாத்தையும் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க, ரிப்பீட்டடா அங்கங்க சேஞ்ச் பண்றாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணும்போது தான் ப்ராப்ளம் வருது. ஸோ அவங்களுக்கு கிளியரா எஜுகேட் பண்ணிடுங்க. என்ன எஜுகேட் பண்ணணும், ஸோ எந்த லெவல்ல வந்து அவங்க வந்து ஜிஎஸ்டி பர்சன்டேஜை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அதை வந்து அவங்களுக்கு கிளியரா எஜுகேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா கிளியரா இருக்கும். எஸ். ஸோ கம்பெனி லெவல்ல கொடுக்கணுமா, குரூப்ல கொடுக்க போறாங்களா, ஸ்டாக் ஐட்டம்ல கொடுக்க போறாங்களா, லெட்ஜர்ல கொடுக்க போறாங்களா, டிரான்சாக்ஷன்ல கொடுக்க போறாங்களா? ஸோ இதை வந்து நீங்க கிளியரா அப்டேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா எஸ், ஸோ அவங்க வந்து ஈஸியா என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களுக்கு கிளியரா வந்து நம்ம கைட் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் எல்லாமே என்ன பண்ணுவாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்த செஷன். ஸோ இது சம்பந்தமா வேற ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஹலோ, ஸோ வேற யாருக்கும் டவுட் இல்லைனாக்கா நம்ம இந்த செஷன் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங் திஸ் செஷன். ஸோ வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க, ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணுங்க, சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பண்ணுங்க. பட் நீங்க எப்போ கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணாலும், இல்லை நீங்க இண்டிவிஜுவலா ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றீங்க, ஓகே, இல்லை நீங்க ஒரு பார்ட்னர் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க. ஸோ ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னாக்கா டெய்லி பேசிஸ்ல பேக்கப் எடுத்து வைங்க. பேக்கப் எடுக்கிறதால நமக்கு ஒன்றும் ஆகிட போட்டுலாம், அந்தந்த டேட்டு அந்தந்த டைமை போட்டு கரெக்டாக பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்வாய்ஸ் பண்ற கஸ்டமர்லாம் என்ன பண்றாங்கனாக்கா அவங்க பட்டன் போடுறாங்க, டேட்டா கரெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரெஸ்டோர் பண்றாங்க. அது என்னன்னாக்கா 3 மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவா இருக்கு. ரெஸ்டோர் பண்ணிட்டு மறுபடியும் எல்லா பில்லையும் டைப் பண்றாங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு இன்வாய்ஸ் வேணும், எனக்கு அந்த இவே பில் வந்து என்னோட இதுல உக்காரணும்னாக்கா அது வரவே வராது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெய்லி பேசிஸ்ல பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, டெலீட் ஆயிடுச்சு, ரெக்டிஃபை ஆயிடுச்சு, இல்லை கரெக்ட் ஆயிடுச்சுன்னா கூட எஸ் நேற்று எடுத்த பேக்கப் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் அலோகேட் பண்ணி எஸ் பேக்கப் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். ஸோ டே புக்ல இந்த பிரிண்ட் போட்டோம் இல்லையா? எஸ், கண்ட்ரோல் P, ப்ரீவியூ, டைட்டில் வந்து செல்ஃப் இன்வாய்ஸ். சார் எனக்கு இந்த செல்ஃப் இன்வாய்ஸ்ன்னு வர மாட்டேங்குது சார், என்ன பண்றதுனாக்கா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நீங்க வந்து இந்த ப்ரீவியூ செலக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? எஸ், கண்ட்ரோல் Pன்னு கொடுத்த உடனே கான்ஃபிகரேஷன் ப்ரீவியூ பிரிண்ட்னு வருது இல்லையா? இங்க டைட்டில் இருக்கா, டைட்டில் கிளிக் பண்ணி இங்க டைப் பண்ணிடுங்க.
செல்ஃப் இன்வாய்ஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. அது கொடுத்துட்டீங்கன்னாக்கா ப்ரீவியூ பார்க்கும்போது எஸ் நீங்க என்ன டீடைல் கொடுத்தீங்களோ அந்த டீடைல் வந்து உங்களுக்கு இங்க அப்டேட் ஆயிடும். எஸ், வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ டவுட் வேற எதுவும் இல்லைன்னா நோ இஷ்யூஸ். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங் தி செஷன். ஸோ இந்த செஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் எரர்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். எஸ், தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகெயின்.